இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் அக்சஸ். எம்எஸ் அக்சஸ்னாலும் ஓப்பன் ஆஃபீஸில் இருக்க பேஸ்னாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டும் ஒரே ஒர்க்கை தான் பண்ணுது. அக்சஸ் அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். இப்போ டேட்டா பேஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம கொடுக்குறதா. அந்த டேட்டா பேஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் இருக்கும். அப்போ கலெக்ஷன் ஆஃப் டேபிள் கால்டு டேட்டா பேஸ். அதுக்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அதுக்கு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஒரு டேபிள் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் ஒரு டேபிள் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டோட அட்டனன்ஸ் ஒரு டேபிள் இருக்கலாம். இது தனித்தனி டேபிள். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டேட்டா பேஸ் அப்படி சொல்கிறோம். அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்குள்ளார நிறைய ஃபீல்டு இருக்கும். இந்த ஃபீல்டு மீன்ஸ் என்னென்னா ஹெட்டிங். இப்போ ஸ்டூடெண்ட்டோட நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் வந்து ஹெட்டிங். ஸோ அதை தான் நம்ம ஃபீல்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் டேபிள் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், நிறையா ஃபீல்டஸ் இருக்கும். அந்த ஃபீல்டு கீழே நிறையா டேட்டா இருக்கும். அந்த நிறைய டேபிள் சேர்ந்து தான் ஒரு டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ்னால் உங்களுக்கு புரியுதா ஃபஸ்ட்டு? ஸோ ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொரினா என்னன்னா ஒரு டேட்டாவில் நிறைய இன்ஃபர்மேஷன் அடித்து வச்சிட்டோம். ஒரு டேபிள் இருக்குது. இன்கேஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட எல்லா ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட்டும் ஒரு ஷீட்டில் போட்டு வச்சிட்டேன். எனக்கு பர்டிகுலர் டீட்டெயிலோட ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் மார்க்ஸ் மட்டும் எனக்கு பார்க்கணும். அது பேர் தான் கொரி. ஸோ கொரிஸில் நிறையா இருக்குது. கொரி மீன்ஸ் என்னென்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்தே ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு, அதை சேஞ்ச் பண்ணணும், அந்த பேரை மாற்றணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த நேமை டெலீட் பண்ணனா டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டாவை இங்கேருந்து இன்சர்ட் பண்ணணும், அதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ டைப் ஆஃப் கொரிஸ் அப்படிங்கிறதுனா ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம், அப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளால் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ண முடியும். ஸோ அப்பண்ட் அப்படின்னு இருக்குது. அப்பண்ட்னா ஒரு டேபிளில் இருக்க கண்டென்ட் தூக்கி அப்படியே இன்னொரு டேபிளில் அப்டேட் பண்ணுறது, அது அப்பண்ட் அப்படி சொல்லுவோம். இதுதான் கொரிஸ். இப்போ டைப் ஆஃப் கொரிஸ் கேட்டால் இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் அது அப்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறது, அப்புறம் அப்பண்ட்னா ஒரு டோட்டல் டேபிளே நம்ம அது கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னொரு டேபிள் இருக்க டேட்டா தூக்கி போயிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி வேணால் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கொரியோட ஒர்க்கு. ஃபில்டர்னால் அது ஏதோ பேஸ் பண்ணி எனக்கு வந்து 20 வயசுக்கு மேலே லிஸ்ட்டு மட்டும் வேணும். ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான் இந்த கொரிஸ் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ஃபார்ம்னா என்னென்னா, ஒரு ஃபார்ம்னா அது இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபார்ம் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களே, அதுதான் ஃபார்ம். அந்த ஃபார்மில் ஏதாவது டேட்டா அடிச்சு அது எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், ஆட்டோமேட்டிக் டேபிளில் ஸ்டோர் ஆகிடும். யாருக்கிட்டையாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவோம். அவங்க டேட்டா அடித்தாலும் ஆட்டோமேட்டிக் இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். உங்கள் ஃபார்ம் பேஸில் நீங்கள் டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கலாம். அந்த இன்புட் கொடுத்த வேல்யூஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். தென் ரிப்போர்ட். அப்போ ரிப்போர்ட் ஸ்டோர் பண்ண வச்சு ரிப்போர்ட் நம்ம எடுக்கலாம், ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த ரிப்போர்ட் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். உனக்கு என்ன டேட்டா நம்ம ரிப்போர்ட்டாக வேணுமோ அதை நம்ம தனியாக ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ டேபிள், கொரிஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இதுதான் எம்எஸ் அக்சஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ டேபிள்னால் என்ன இருக்குது, டேபிள் வந்து டேட்டா ஹெட்டிங் இருக்கும். ஹெட்டிங் கீழே தான் டேட்டா இருக்கும். அந்த டேபிள் நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர் நேம் தரும்போது வந்து ஃபேஸ் விட்டு அடிக்கக்கூடாது, கண்டினியூவாக அடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம், ஃபாதருக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் போட்டு, நேமுக்கு வந்து செகண்ட் லெட்டர் கேப்ஸில் போடணும். அந்த ஒவ்வொரு லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர், அதாவது ஒவ்வொரு கேப்புக்கும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் போட்டால் நம்ம கேப் விட்டாமல் அடிக்காமல் இருக்கிறது நம்ம புரியுதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது பார்த்தா கேமல் கேப் சொல்லுவோம். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம நேம்லாம் கொடுவோம். ஃபஸ்ட் நேம் ஸ்மால் லெட்டர் தரணும், அடுத்த நேம் கேப்ஸ் தரணும், அடுத்த நேம் கேப்ஸு, அடுத்த நேம் கேப்ஸ், ஸ்மால் கேப்ஸ் மாற்றி கொடுக்கும்போது நமக்கு அந்த ஹெட்டிங் தெரியும். நமக்கு கேமல் மாதிரி, அது கேமல் எப்படி இருக்கும், நமக்கு அந்த மேலே ஏறி ஏறுங்களா, அந்த கான்செப்ட் தான் இந்த கேமல் கேப்ஸ். இந்த ஃபார்ம்னா புரியுது உங்களுக்கு? ஃபார்ம்னானது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணுறீங்களா, அந்த ஃபில் பண்ணுறது தான் டேட்டாஸ் நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிக்கல் எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி கொரிஸ்னானது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக அந்த டேட்டாவிலேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கொரிஸ். ஓகே. அப்போ ஃபார்ம் அண்ட் கொரிஸ். அடுத்து ரிப்போர்ட்னா என்னது, நம்ம அந்த டேட்டா பேஸில் இன்ஃபர்மேஷன் அடித்து வச்சுது நம்ம பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கிறது தான் ரிப்போர்ட். ஓகேவா? அப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். டேட்டா பேஸில் ஒரு டேபிள் தான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸலில் இருக்க மாதிரி டேபிள் தான், ஆனால் மல்டிபிள் டேபிள் இதில் இருக்கும். அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தேவையானப்போ அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சம் ரூல்ஸ் வச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த ரூல்ஸ் இருக்க வேணும் அப்படின்னா புரியுது. அப்போ எம்எஸ் அக்சஸ் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த டேட்டா எதில் ஸ்டோர் ஆகும், டேபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும். ப்ராக்டிக்கல் கிளாஸில் போட்டிருக்கேன் எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுன்ட்டு. அது மாதிரி க்ரியேட் பண்ணிங்க. டேபிள் க்ரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம ஃபீல்டு க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபீல்டுக்கு அப்புறம் டேட்டாவை டைப் பண்ணணும். ஓகேவா? இது பேசிக் கான்செப்ட்டு, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த கொரி யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் ரிப்போர்ட். அந்த டைப் ஆஃப் ரிப்போர்ட்டில் நம்ம என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட் எடுக்கணும்னு பார்த்தோன்னா, இந்த காலம்னர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது, டியூபுலர் ரிப்போர்ட் இருக்குது,
டேட்டா ஷீட்னு ஒன்று இருக்குது அண்ட் ஜஸ்டிஃபைன்னு இருக்குது. இப்போ 4 டைப் ஆஃப் ரிப்போர்ட் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ எம்எஸ் அக்சஸில் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட் எடுக்கும், ரிப்போர்ட்டிங் அந்த லே அவுட் ஸ்டைல் சொல்லுவோம். அந்த டேட்டா வந்து நேம் வந்து இப்போ காலம் பார்த்தீங்கன்னா மேலே நேம் இருக்கும், கீழே வந்து டேட்டா இருக்கும். இந்த டியூப்லர் டைப்னு ஒன்று இருக்கும், டேட்டா ஷீட்னு இருக்கும், ஜஸ்டிஃபைடுன்னு இருக்கும். இதெல்லாம் 4 டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்மளால் எடுக்க முடியும். காலம்னர், டியூப்லர், டேட்டா ஷீட் அண்டு ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாவை எடுக்க முடியும். அந்த அவுட்புட் எடுக்கும்போது பிரிண்ட் அவுட்டில் நம்ம அந்த மாடலில் பிரிண்ட் எடுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஸோ அது 4 அதுதான் கொஷின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அப்போ டைப் ஆஃப் கொரின்னு ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிண்ட் அவுட் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை பிரிண்ட் எடுக்க முடியும் கேட்பது. டேபிள்னால் என்னென்னா அது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் சேர்ந்தது, மேலே வந்து ஹெட்டர் இருக்கும், அதாவது ஃபீல்ட் நேம் இருக்கும், அதுதான் அந்த டேபிள். ஓகேவா? இந்த ஃபீல்ட் நேம் எப்படி தரணும்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே, அதாவது கேமல் கேப்ஸ் கான்செப்ட்லாம் தரணும், ஃபேஸ் கொடுக்கக்கூடாது. அதுமாதிரி ஃபீல்ட் நேம் தரும்போது ஃப்ரண்ட்டில் நம்பர் வரக்கூடாது. இப்போ நேம் 1 நேம் 2ன்னு கொடுக்கலாம், 1 நேம் 1 2 1 நேம் 2 நேம் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஃபீல்ட் நேம் கொடுக்கும்போது சிம்பிளோ நம்பரோ உள்ளே யூஸ் பண்ணாது. ஃபீல்ட் நேமில் சிம்பிளோ நம்பரோ யூஸ் பண்ணக்கூடாது. எதில் பிகினிங்கில் யூஸ் பண்ணுறது, உள்ளே யூஸ் பண்ணாது. ஆனால் நம்பர் வந்து எண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள நம்பர் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிகினிங்கில் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், உள்ள நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறது எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அலோடு இருக்குது. இந்த ஃபீல்ட் நேம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் அப்படின்ற ஒரு சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது ரூல்ஸு. ஓகே, அடுத்து வந்து கொரி கிரியேட் பண்ணி நம்ம கொரினானது நம்ம சொல்லிட்டு ஆல்ரெடி. ஸோ நமக்கு டேட்டா பேஸில் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே இருக்க இந்த ஒரு டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் கொரியோட ஒர்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ப்ராக்டிக்கலில் அதை பற்றி எதுவுமே கேட்கல, ஃபார்முலாலாம் எதுவும் கேட்கல, சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஃபார்முலா பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இதில் நார்மலாக நான் ஃபுல் கிளாஸில் பார்த்தா உங்கள் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது சொல்லியிருப்பேன். பட் ப்ராக்டிக்கலில் ஃபார்முலாலாம் எதுவும் கேட்கல, அதை பற்றி ஒரு ஈஸியாக தான் இருக்கும், இப்படி விட்டுடலாம். ஓகே, ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ப்ராக்டிக்கல் கொஸ்டின் கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, இதில் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் அவங்க கேட்டதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸோட டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது ஒரு கொஷின். இது கிரியேட் பண்ணால் ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து அது பிரிண்ட் எடுத்துக்கு எப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அந்த டேட்டா வந்து எக்ஸலுக்கு மாற்றுறது, இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸலில் இருக்க டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுறது எப்படி, என்னென்னா கொரிஸ் இருக்குது, எப்படி கொரிஸ் யூஸ் பண்ணுறது, இதுதான் ப்ராக்டிக்கல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 5 ப்ராக்டிக்கலுக்கும் ஒன்றுக்கும் உங்களுக்கு 30 மார்க். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்க மேட்ரு. அப்புறம் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், 2 டேபிள் ஒன்றாவே ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒரு 2 டேட்டா 2 தனித்தனி டேபிள் இருக்க டேட்டா வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்க முடியும். வேறு ஒரு டேபிள் இருக்க டேட்டா வந்து இன்னொரு டேபிள் இருக்க டேட்டாவும் 2 டேட்டாவும் ஒரே டேட்டாவை மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஃபில்டர் சர்ச் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம டேட்டா பேஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதில் இருக்கிறது மேட்ரு இவ்வளோதான். எம்எஸ் அக்சஸ் அப்படின்னா எப்படி நான் சொன்ன கொஷின் தான். அடுத்து ப்ரைமரி கீன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரைமரி கீனா தெரியும் உங்களுக்கு. ஸோ டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி கீ. இப்போ உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி தான். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்தா இன்னொரு ஆளுக்கு இருக்காது இல்லை. ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குனா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ப்ரைமரி கீ ஏதாவது யூஸ் பண்ணி கொடுத்துட்டா தான் அவங்களுக்கு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் அவன் டீட்டெயில் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ பேங்க்குக்கு போகிறீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருக்குது. அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து வேறு யாருக்கா இருக்குமா? இருக்காது. தட் இஸ் கால்டு ப்ரைமரி. யூனிக்காக இருக்கும். மற்றவங்க டூப்ளிகேட் என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அது யூனிக்காக இருக்கிறதுனால தான் நம்ம ஈஸியாக அந்த டேட்டா வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம யூனிக் சொல்கிறோம், அதான் யூனிக் ஐடி சொல்கிறோம். அது பேர் தான் வந்து ப்ரைமரி கீ. ஏதாவது ஒரு டேபிள் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரைமரி கீ இருக்கணும். ப்ரைமரி கீனா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுவோம். அதுதான் ப்ரைமரி கீ. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை சொல்லிவிட்டு ஆல்ரெடி ரிப்போர்ட்டில் எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டேன். ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து டைப் ஆஃப் ரிப்போர்ட் சொல்லிக்கிறேன். டைப் ஆஃப் ரிப்போர்ட்னால் மொத்தம் 4 சொன்னேன். காலம்னர், டியூப்லர், ஜஸ்டிஃபைடு அண்டு இன்னொரு ஒன்று டேட்டா ஷீட் அப்படின்னு மொத்தம் 4 ஃபார்மேட். ஓகேவா? காலம்னர், டியூப்லர், டேட்டா ஷீட் அண்டு ஜஸ்டிஃபைடு மொத்தம் 4 டைப் ஆஃப் வந்து ஃபார்மேட் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ரிப்போர்ட் டைப் ஆஃப் ரிப்போர்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் இதுதான். ப்ரைமரி கீ கேட்டானா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ப்ரைமரி கீனா அதுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ அது வந்து டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்புறம் ஒரு டேட்டா ஷீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அதாவது ஒரு டேபிள் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி.
ஜஸ்ட் அந்த டேபிள் மேலே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் அந்த எக்ஸில் அந்த டேட்டா பேஸ் இருக்க இன்ஃபர்மேஷனை வேறு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை எக்ஸலுக்கோ வேர்டுக்கோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இம்போர்ட்னா ஆல்ரெடி இருக்க வேறு டேட்டா வந்து நம்ம உள்ளே கொண்டு வரது வந்து இம்போர்ட் சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க முக்கியமான மேட்ரு. ஸோ இதில் அதிகமாக கொடுக்கல, நிறைய சப்ஜெக்ட் கட் பண்ணிட்டாங்க. முன்னாடி நிறையா இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது சப்ஜெக்டில். இதெல்லாம் இந்த இது இருக்க தான் ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்போ கிரியேட்டிவ்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் இருக்கும். பேஸாக இருந்தாலும் சரி, MS Access இருந்தாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது. சரி, ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஓரளவுக்கு. என்னென்ன பார்க்குறதுனா டைப் ஆஃப் queries பார்க்குறீங்க. அதுக்கடுத்து ப்ரைமரி கீன்னா என்ன பாருங்க, டேபிள்னா டேட்டா பேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த கொஷின் நீங்கள் MS Accessல் கேட்டாலும் சரி, பேஸில் கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி ஏதுங்க, ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ MS Accessனாலும் அது ஃபார்ம்னா எனக்கு அந்த டேட்டா அடிக்க யூஸ் பண்ணுறது தான் ஃபார்ம். ரிப்போர்ட்லாம் சேம் தான். ரிப்போர்ட் நம்ம 4 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ திரும்ப அதே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு டைம் இந்த வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மெமரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ.